சாமி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, தம்புச்செட்டி தெருக்கு போயிட்டு 23ல் தம்புச்செட்டி தெருக்கு போயிட்டு திருப்பி லிங்கிச்செட்டி தெருயாக வரும்போது அப்போது ஒரு குதிரை வண்டி சாமியோட இந்த லெஃப்ட் இடது கணைக்காலில் ஏறி அங்கேயே முடிஞ்சிடுச்சு. சாமியே சொல்கிறாரு, அங்கே அந்த பாட்டில் சொல்ல, அந்த ரத்தத்தை பார்த்தா பேய் கூட அழுமா, அப்படி ரத்தம். பார்த்தவங்களாம் உடனே என்ன பண்ணிட்டாங்க, சாமி அப்போல்லாம் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவங்க. சாமி அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஜிஹெச்சில் சேர்த்து அவரை 11ஆம் நம்பர் வார்டில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவருக்கு சாமி அட்மிட் பண்ணி அவருக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிக்கின்னு எல்லாம் அந்த ரத்தம்லாம் நிறுத்தி எல்லாம் பண்ணிருக்கும்போது அப்போ அந்த 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 ஆர்த்தோ அந்த சீஃப் ஒரு பிரிட்டிஷ் டாக்டர். அது அவங்க செக்கசேவர்னு இருப்பாங்கள்ல, அதை சாமி செம்மணி திருமேனியுடைய அந்த அம்மான்ற. அப்போ அந்த அம்மா பார்த்துட்டு இவர் செக் பண்ணிவிட்டு, ஐயோ இவருக்கு மாத்திரை மருந்தெல்லாம் வேலை செய்யாத, ஏன்னா மாத்திரை மருந்து கண்டுபிடிச்சதே உப்பு புளி காரம் சாப்பிட்றவங்களுக்கு. இவர் இது 3 மேலே அது என்ன பண்ண முடியும், என்ன பண்ணணும்னா சுருக்கமாக சொல்லணும், அதை சொல்லிட்டேன், அதை அப்புறப்படுத்திடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இப்படி இருக்க வேண்டிய எலும்புங்க இப்படி இருக்குங்க, தனியாக வந்துட்டேன் உள்ளேயே. இப்போ தான் கிளைமேக்ஸ் சாமிக்கு ஆரம்பம். சாமி அதே பாருங்க, யாரும் பொய்லாம் சொல்லிடக்கூடாதுன்ட்டு பாட்டிலே எழுதிட்டார். சண்முக கவசத்தில் 8வது பாட்டு வரும். அதில் சொல்லுவார், ஏரகத்தேவன் என் தாள் இரு முழங்காலும் காக்கன்னு வரும். சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்கன்னு வரும். இதை அவர் படிக்கும்போது அங்கே ஒரு டிவி இல்லாத காலத்தில் பார்க்குறாரு சுப்பிரமணியதாசர். இந்த 2 எலும்பு இப்படி இருந்தது, ஒரு வேல் முட்டு கொடுத்து இப்படி நிற்குது, 2 வேல் இப்படி நிற்குது. அதாவது கட்டு போடுறாங்க பாரு, அது மாதிரி வேல் கட்டு போடுது சாமிக்கு. அதாவது கிட்ட தேவ வைத்தியம் நடந்து விட்டது.